there's no one to take the responsibility. එතන කරලා තියෙනවා. මෙතන නේද කරලා තියෙන්නේ. ඒ හැපල් තියෙන්නේ. මෙතන නෙමෙයි. நல்ல சீட் போட்டு பாத்தீங்கன்னா இந்த போர்ட் கரண்ட் ஏதோ பாது வீடியோ கோயில் தெரியல மாதிரி இல்லையா கோயில் போகிறோம் මෙතන 50කට පුළුවන්. ஊடாகவும் மக்கள் தாங்களாகவே வருமான வரி மற்றும் ஏனைய வரிகளை முன்வந்து செலுத்துவதனால் கிடைக்கின்ற மேலதிக வருமானங்களின் வழியாகவும் தான் இந்த செலவுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே இந்த செலவை எடுத்த பாத்திரத்தில் செலவழித்து விட்டு கைகாட்டி விட்டு செல்கின்ற ஒரு பொறுப்பற்ற அரசாங்கமாக எங்களினுடைய அரசாங்கம் இருக்க போவதில்லை. இதனை உணர்ந்து திணைக்களங்களும் நிச்சயமாக 100% எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்காக செய்கின்ற சேவை கிடையாது, இது மக்களுக்காக செய்கின்ற சேவை. ஆகவே இங்கு இருக்கின்ற திணைக்கள தலைவர்களும் நிச்சயமாக தாங்கள் இதுவரை வழங்கிய சேவை 100% இருந்தால் அதைவிட மேலதிகமாக தங்களினுடைய பங்களிப்பினை வழங்கி இந்த தீவகத்தினுடைய வளர்ச்சிக்கு மனச்சான்றின்படி செயற்பட அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் ஒன்றிணைய வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் வினயமாக கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் மதியாபுரம் அம்பிகைபாகன் நயினாதேவி. முக்கியமாக இந்த பாதை இந்த ஜூன் மாதம் அளவில் சேவையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றது. இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி எங்களுடைய அம்மனுடைய ஆலயத்தினுடைய உயர் திருவிழா ஆரம்பமாகிறது. ஆகவே அந்த காலப்பகுதியிலே
இது சேவையில் ஈடுபடுத்தப்பட இருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த இன்றைக்கு நடந்த இந்த அதாவது துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி அத்திவாரக்கல் நாட்டல் என்பது இந்த என்பிபி அரசாங்கம் நேரடியாக வந்து இந்த மக்களுடைய குறையை நேரடியாக பார்த்து தாங்களாகவே இந்த திட்டங்களை தீட்டி, அது மட்டுமில்லாமல் அதற்குரிய நிதியையும் ஒதுக்கி ஒரு குறுகிய காலத்தில், அதாவது அடுத்த வருஷம் 27ஆம் ஆண்டு 10ஆம் மாதத்துக்குள்ளே இவை அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதையிட்டு தீவுப்பகுதி மக்களாகிய நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நயினாதீவு நெடுந்தீவு மக்களாகிய நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். முன்னைய காலங்களில் அரசியல் தலைவர்கள், அதாவது ஜனாதிபதியாக இருந்தால் என்ன, பிரதம மந்திரியாக இருந்தால் என்ன, ஏனைய அமைச்சர்களாக இருந்தார்கள் என்ன, அவர்கள் எல்லாம் இவ்விடங்களுக்கு வரும்போது விமான மார்க்கம் மூலம், அதாவது சொப்பர் ஹெலிகாப்டரை பாவிப்பதால் அந்த வீதிகளினுடைய நிலை அவர்களுக்கு தெரியாது. இவர்கள் வீதியாலே பயணித்து வருகின்ற அமைச்சர்களாக இருக்கின்றபடியினாலே அந்த வீதிகளுடைய நிலை அவர்களுக்கு நேரடியாக தெரிவதனாலே மக்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். பாதைப்படகில் எங்களுக்கு என்னென்னா, அதாவது இதில் சில பொருட்களை கொண்டு செல்ல முடியும், கட்டுமான பொருட்கள், ஏனைய வாகனங்கள், இப்படியான பொருட்களை கொண்டு செல்ல முடியும். அதோட பயணிகளும் கூடுதலான அளவு இதிலே செல்ல முடியும். அதனாலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இது ஆரம்பத்தில் இருந்தது, பிறகு இல்லாமல் போய்விட்டது. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது பொதுமக்கள் மேலே இருக்க போகின்றார்கள், வாகனம் கீழே இருக்க போகின்றது. மேலே வாகனங்களை, அதாவது பொதுமக்களையும் கீழேயும் பொதுமக்களை ஏற்றுவார்களாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 800-900 பேர் வரையிலே இதில் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களுடைய கோயில் திருவிழா காலத்தில், அடுத்தது பௌத்த விகாரைக்கு அதிக எண்ணிக்கையானவர் வருகின்ற காலத்தில் இது மிகவும் ஒரு சுலபமான ஒரு போக்குவரத்து வழியாக அமையப்போகின்றது. கடல் வழி போக்குவரத்து வழியாக அமையப்போகிறது. இந்த பாதை படகும் புனரமைக்கும் போது எவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த குறிக்கட்டுவான் ஜெட்டி அடையும். அதாவது இந்த குறிக்கட்டுவான் ஜெட்டி என்றது, அதாவது துறைமுகம்ன்றது ஆதி காலத்திலே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-75 வருஷங்களுக்கு முற்பட்ட அமைப்பு தான் இதுவரைக்கும் இருந்தது. அதைத்தான் இந்த நெடுந்தீவு நயினாதீவு மக்கள் பாவித்து கொண்டு வந்த நாங்கள். மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் பாவித்து கொண்டிருந்த நாங்கள். அதாவது எங்களுடைய மழைக்காலங்கள், புயல் காலங்கள்ல எல்லாம் இதில் பெரிய கஷ்டம். அடுத்தது படகுகளை கொண்டு வந்து அணைக்கின்ற அந்த துறைமுகம் எங்களுக்கு ஒரு 3 படகுகளை தான் அணைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய இந்த திட்டத்தின்படி 8 படகுகளை ஒரே நேரத்தில் அணைக்கக்கூடிய ஒரு வசதி இங்கே ஏற்படுவதால் எங்களுக்கு அது மிக சுலபமாக அமைய போகின்றது. எங்களுக்கென்று சொல்லுகின்ற பொழுது ஊர் மக்களுக்கும், அதாவது ஊருக்கு வருகை தருகின்ற யாத்திரிகர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த துறைமுக அபிவிருத்தி என்பது மிகவும் அவசியமானது. அது பூரணப்படுத்தப்படுகின்ற வேளையிலே அவர்கள் அந்த நன்மையை பெறக்கூடியதாக இருக்கும். ஆமாம், அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கோ அல்லது வேறு ஏதோ மீடியாக்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், இந்த அரசாங்கத்திலே 1 வருடம் 2 வருடம் என்று திட்டங்கள் போடுவதில்லை. அந்த சரியான திகதி குறிக்கப்பட்டு தான் திட்டங்கள் போடுவார்கள். இப்போ இது 27/10/2027ஆம் ஆண்டு இந்த வேலை திட்டம் முடிவுறும் என்று போட்டிருக்கிறார்கள். அதே போல தான் முடியும். வீதி அபிவிருத்தி என்றான 31/3/2026 முடியும் என்றால் அண்டைக்கு முடிஞ்சிடும். ஆண்டை போட்டு விட்டால் அது டிசம்பர் வரைக்கும் செல்லும். இது அந்த டேட்டை போடுறதால அது மிக சிறப்பாக இருக்கு எங்களுக்கு. மற்றது இவ்வளவு காலம் உங்களோட அனுபவத்தில் இருந்த அரசாங்கத்தை விட இந்த என்பிபி அரசாங்கம் சம்பந்தமாக உங்களோட கருத்து எப்படியான வளர்ச்சி திட்டங்கள் செய்கிறபடியா? அதாவது மகாத்மா காந்தியும் சொன்னவர் என்னென்னா, கிராமங்களின் அபிவிருத்தி தான் நாட்டின் அபிவிருத்தி. ஆகவே இந்த கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற பொழுது இந்த கிராமங்கள் மட்டுமில்லை, மற்ற தென்பகுதியில் இருக்கின்ற கிராமங்களும் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற பொழுது அந்த அரசாங்கம் ஒரு கூடிய காலத்துக்கு நின்று பிடிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த கிராம மக்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும். அது ஒரு சிறப்பான ஒரு செய்தி. ஒரு சில திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருக்குது, ஒரு சில முடிகிற கட்டத்தில் வந்துட்டு. இதை விட உங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான வேறு ஏதாவது திட்டங்கள் அப்படி எதனா ஐடியா இருக்கா, இதை செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி? இப்போ நான் நயினாதீவு சொல்லும் பொழுது எங்களுடைய கடைசி திட்டம் என்னவாக இருக்க வேண்டாம், நயினாதீவையும் இந்த குறிக்கட்டுவானையும் பாதையாக இணைக்கிற ஒரு திட்டம் தான்.
அது வருமா இருந்தால் இன்னும் இன்னும் சொல்ல சுலபமாக போய்விடும். நடந்தும் போகலாம் நடந்தும் போகலாம். அதே என்ன இது இப்போ தான் சின்னதாக தொடக்குது. மற்றது எங்களுக்கு இப்பொழுது இந்த நைனாதீவில் இருக்கின்ற அந்த குடிநீர் பிரச்சனையை பற்றி நாங்கள் இங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அதுவும் விரைவில் எங்களுக்கு இதாண்டம். இப்போ புங்குடுதீவுக்கு அண்மையில் வரப்போகுது குடிநீர், தாளையடி குடிநீர். அது வந்தோடனே நைனாதீவுக்கும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, நன்றி.